ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் பேபி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அது என்னென்னா, அந்த வெங்காயத்தாளோட கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த வெங்காயத்தாள். இது நிறையவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற க்ளீனிங் ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் தனியாகவும் அதோட தாள் தனியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது பாருங்கள், இதில் இந்த மாதிரி எல்லோயிஷாக இருக்க அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணி தூரம் போட்டிருக்கேன். அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா இதுவும் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். அதே மாதிரி ஆனியனும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை பொடியாக, ரொம்பவே பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா சாப்பிட தெரியாது. ஸோ அதனால் இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனியன்ஸு, அதில் இருக்கிற ஆனியன்ஸே இந்த டிஷ்ஷுக்கு போதும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வேறு எதுவும் ஆனியன் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். கூடவே கருவேப்பிலை, தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தால் இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தாள் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ கல் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது பாசிப்பருப்பு இதுக்கு தேவை. ஸோ நான் பாசிப்பருப்பு 1 கப் அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துப்போம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. தனியாக சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இந்த காரம் மட்டும்தான். அதனால் ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போது அந்த கூட்டில் மிக்ஸ் பண்ணிப்போம். சேர்த்து தாளித்து இதில் கொட்டிட்டா நம்மளோட சூப்பரான கூட்டு ரெடி. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் கூட ரொம்பவே நல்லது. ஸோ இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயந்தான். நீங்கள் மார்க்கெட்டில் இது கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி உங்கள் ஃபேமிலிஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.